வெல்கம் டு அஸ்வதி கம்பெனி யூடியூப் சேனல். சரி சொல்ல, யூடியூப் சேனல் சொல்ல. ரெடி? 1 2 3. ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்து அஸ்வத் இல்லாதனால நாங்க வந்து குட்டி அஸ்வத்தை வந்து கூட்டிட்டு வந்தோம். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து வெளியே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். எங்கே போகிறோம்? சாப்பிட போகிறோமா இல்லை வந்து காஃபி குடிக்க போகிறோமா? எங்கே போகலாம்? அச்சு எங்கே அச்சு போகலாம்? இன்னைக்கு அச்சு விட்டுட்டு போகிறோம் நாங்கள். அவனுக்கே தெரியாது, ஆனால் அவன் ஜாலியாக இருக்கான். எங்கே போகிறது? எங்கே போகலாம் அச்சு? அங்கே போகலாமா? எங்கே போகிறோம்? சரி, உனக்கு வந்து கொஞ்ச நாளா டைம். நீ வந்து சட்டுன்னு ரெடி ஆகும். மின்னல் வேகத்துல இப்ப வந்து நீங்க ரெடி ஆகும். என்னடா லுக்கு? இது ஓகேவா? ஓகே. ஸோ எங்கள் அம்மா வந்து ரெடியாக சொல்லியாச்சு. அவங்க எப்படி ரெடியாக ஒரு 2 hours ஆகும். ஸோ அதுக்குள்ளே நான் ரெடி ஆகிட்டு குட்டியை வந்து வீட்டில் விட்டுட்டு ஆன்டிக்கிட்ட விட்டுட்டு வந்துடுவேன். ஸோ மிச்சத்தை வந்து காரில் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். எங்கள் அம்மா கிட்ட காரில் போனதுக்கப்புறம் தான் எங்கே போகிறோம்னா நான் சொல்ல போகிறேன். அண்ட் எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த கேமரா அதெல்லாம் பார்த்தா வந்து பேச்சு வராது. அப்படியே வெளியே கூட்டிகிட்டு போய் ஏதாவது ஷோவில் உட்கார வச்சு பேசுகிறேன்னா ஏதாவது என்னை பற்றி குறை சொல்கிறதுக்கு பேச்சு வரும். இப்போ பேச்சு வராது. அதனால ஓகே, அவங்க ரெடி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஸோ நானும் டக்குன்னு போய் அழகாக வந்து ரெடி ஆகிட்டு கிளம்புவோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஷாப்பிங் பண்ணலான்னு ஈஏக்கு போகிறோம். அம்மாவை கூட்டிட்டு ஷாப்பிங் போகிறது வந்து எவ்வளோ பெரிய டாஸ்க்கு, எவ்வளோ பெரிய டாஸ்க்குன்னு வந்து இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கோம். அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். அஸ்வத் வந்து சொல்லுவான், ஏன் ஒரு இடத்துக்கு ஒன்று கூட்டு போகிறது எவ்வளோ பெரிய டாஸ்க்குன்னு. இதுக்கான காரணம் வந்து விதை இங்கேருந்து வந்தது. ஸோ எங்கள் கூட சேர்ந்து வாங்க, ஷாப்பிங் பண்ணுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்கு. அப்படின்னா எங்கள் அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ண கூட்டிட்டு வந்த இடம் தான் குஷல்ஸ் ஜுவல்லரி. ஸோ பேசிக்காகவே எங்கள் அம்மா வந்து எப்படின்னா ஜுவல்லரி அவங்களுக்கு பிடிக்கும், ஆனால் அது வந்து பெருசாக இருக்கணும், ஆனால் அது வெயிட்டாக இருக்கக்கூடாது, ஆனால் பார்க்க நல்லா இருக்கும், ஆனால் அது எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போடணும். அந்த மாதிரி வந்து எங்கள் அம்மா ஒரு வினோதமாக ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. சரி, இன்னைக்கு வந்து அங்கே பார்ப்போமா? எல்லாமே நல்லா இருக்கே. எங்கள் அம்மா நல்லா இல்லாத ஒரு கடை கூட்டு போனாலே எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இங்கே எல்லாமே வேற நல்லா இருக்கு, அதுதான் பிரச்சனை. சரி, இதுலேருந்து எது எடுக்கலாம்? இதில் பார்க்கலாமா? அந்த க்ரீனு சூப்பரா இருக்குல்ல. நைஸ். இது கலெக்ஷன் பேர் ஏதாவது இருக்கா? ஆன்டிக் கலெக்ஷன் டெம்பிள் ஜுவல்லரி. ஓகே, ஆன்டிக் கலெக்ஷன் டெம்பிள் ஜுவல்லரி. சரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரே ஒரு பீஸ் மட்டும் போட்டாலே ஆக்சுவலி ரொம்ப அழகா இருக்கும். ஐ திங்க் இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. நான் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இது ஓப்பன் பண்ண முடியுமா? சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி இது வந்து சாரி ஒரு சல்வார் எல்லாத்துலேயுமே இந்த ஒரே ஒரு பீஸ் மட்டும் போட்டாலே ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கலெக்ஷன்ஸ்க்கு போகிறோம். இப்போ நாங்கள் அடுத்து எங்கள் அம்மா பார்க்குறாங்க, எனக்கு தானே இவன் ஷாப்பிங் கூட்டு வந்தா, இவன் என்ன வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு. சரி, எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த சாரிக்கு கூட அந்த க்ரீன் பீட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இதுவும் சேம் அந்த ஆன்டிக் ஜுவல்லரி பீஸ் தான். ஓகே, சரி, இது வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ட்ரை பண்ணலான் இருக்கேன். சிம்பிளான ஒரு சாரீ போட்டாலும் இது வந்து அழகாக இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்குமே இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் ரொம்ப பிடிக்கும். நல்ல பேட்டர்ன், நல்ல டிசைன், அண்ட் இது வந்து எல்லா விதமான அவுட்ஃபிட்டுக்குமே ஐ திங்க் மேட்ச் பண்ண முடியும். இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கலெக்ஷன்ஸ் பேர் என்ன? ஆக்சுவலாக இது வந்து நியூ அரைவல் மேம். ஓகே. ஸோ நியூ பேஸ்டல் கலெக்ஷன். ஆக்சுவலாக இது எல்லாமே ஜெர்கான் ஸ்டோன் பேஸ்டுன்னு சொல்லுவோம். ஸ்டோன்ஸ். ஓகே. ஸோ இது நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ்டல் கலெக்ஷன். பேஸ்டல் கலரை மட்டுமே இன்ஸ்பயர் பண்ணி பண்ணியிருக்காங்க. சரி, எனக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஜென்ரலாகவே இந்த பேஸ்டல் கலர்ஸ் மேலே வந்து ஒரு இது. ஸோ ஆக்சுவலாக அந்த பீஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு இந்த பேர்லில். ஸோ இது பேர்ல் ஓடுது தானே? ஆமாங்க மேம். இது ஆக்சுவலாக ரியல் பேர்ல்ஸ் கிடையாது. இது வந்து செமி ப்ரீஷியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பேர்ல் வந்து பீல் ஆகாது. செம்மையா இருக்கு. ஆக்சுவலி இது வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்கு கூட ரொம்ப அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு சிங்கிள் பீஸ் மாதிரிலாம் நம்ம போடும்போது சூப்பராக இருக்கு.
என்ன காஸ்ட் ஆக்சுவலா அது? இது 11,500. 1500. அதான் இருக்கு ஆக்சுவலா. எங்க அம்மா வந்து இப்போ எனக்கு பிடிச்சிருக்க அவங்களும் வந்து ஓகே இவ வாங்க நம்மளும் போட்டுக்கலாமே இப்போ வந்து பிளான் மைண்ட்ல அவங்களுக்கு ஓடிட்டு இருக்கோம். நல்லா இருக்குது. ஸோ இங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே சிமிலர் இதோட இதோட பேட்டர்ன்ஸ் தான். பட் இது வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், இது டிஃப்ரெண்டா? ஆக்சுவலா இது பேட்டர்ன் வைஸ் பாத்தீங்கன்னா இது நியூ, அது வந்து ஜெனரிக்கா இருக்கும். ஓகே. ஸோ அதுல எல்லாமே இருக்கிறது ப்ராப்பர் அந்த ஒயிட் ஸ்டோன்ஸ்ல ப்ராப்பர்ஸ் அண்ட் ஜர்கான் ஸ்டோன்ஸ். ஜர்கான் ஸ்டோன்ஸ் கரெக்டா? ஓகே. நைஸ், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் பேசிக்காக நான் ரொம்ப மினிமலான ஜுவல்லரி பர்சன், எனக்கு ரொம்ப ஹெவியாக போட பிடிக்காது. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த ஹெவி ஜுவல்லரிஸ் ஐ மீன் நிறைய இந்த ஒர்க் இருக்கிறது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஐ திங்க் மினிமல் பர்சனாக இருக்கிறவங்களுக்கு கூட இங்கே இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸுமே செட் ஆகும்னு நினைக்கிறேன். நைஸ். இந்த மாதிரிலாம் வந்து கோல்டு டைமண்ட்ஸில் போகணுன்னு ஆசை இருக்கும். அந்த ஆசையை வந்து நீ அப்படியே ஈக்குவல் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஜுவல்லரிஸ். நல்ல ஆக்சுவலாக எங்கள் அம்மா கிட்ட வந்து இது வந்து கோல்டு ஜுவல்லரி ஐ மீன் ஜுவல்லரி ஷாப்னு சொல்லியிருந்தேன். இது கோல்டா இதெல்லாம் நான் சொல்லலை. சரி அவங்க வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே கூட்டிகிட்டு வந்து காமிக்கலான்னு. ஆனால் அவங்க கோல்டு ஜுவல்லரி பார்க்குற எக்ஸைட்மெண்ட்டில் தான் அவங்க வந்து இப்போ இருக்காங்க. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பேட்டர்னில் இருக்குது. பட் எனக்கு என்னென்னா இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். போட்டால் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட ஸ்டோன்ஸோட அந்த கிளிட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபேவரட்டான பார்ட் வந்து இதுதான். இதுதான் ரொம்ப மினிமலா அந்த ஒரே ஒரு சின்ன டாலர் மட்டும் இருக்கிற ஜுவல்லரிஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் ரொம்ப பல வருஷமா அந்த ஒரே ஒரு சின்ன செயினை மட்டும் நான் போட்டுட்டு சுத்திட்டு இருக்கேன். அந்த மாதிரி இங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ். இந்த 3 pearls மாதிரி இருக்குல்ல, அதை எடுக்க முடியுமா? ரொம்ப சின்ன மினிமலா லைக் இந்த காலேஜ் போகும்போதோ இல்லை வாக் போகும்போதோ அவங்களுக்குலாம் ஆக்சுவலி இது இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இது வந்து நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை நான் கண்டிப்பாக வாங்குவேன். ஆக்சுவலி இது வந்து சில்வர் இல்லையா? ஸோ இது வந்து சில்வரில் வந்து கோல்டில் வந்து பிளேட்டிங் பண்ணியிருக்காங்க. 18 கேரக்டர் கோல்டில். எஸ், வர்த் இட். இந்த காசுக்கு வந்து இங்கே வாங்குறது வந்து ரியலி வர்த் இட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஜென்ரலாக என்ன பண்ணுவேன், எதுவுமே வந்து லைக் சாரி சல்வார் ஏதோ ஒன்று ரொம்ப ஹெவியான நெக் பீஸ் இல்லாமல் ஒரே ஒரு இயரிங்ஸ் போட்டு ஜென்ரலாக போயிடுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரிலாம் கிடச்சிதுன்னா வந்து இதை டெய்லியுமே வந்து இந்த ஜுவல்லரி போட்டுட்டே நான் போவேன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல? ஒன்று கூட நல்லா இருக்கும் போலியே. காட்டு, கேமரா காட்டு. மக்கள் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். இதுக்கு வந்து என்ன கமெண்ட் பண்ண. நிஜமாவே வந்து இங்கே கலெக்ஷன்ஸோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி தான். ஐ மீன் ரீசனபிளாக தான் இருக்குது. என்னோட மாமியாருக்கு வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு சிங்கிள் ஸ்டெட் மாதிரி போடுறது. நாங்கள் வந்து இதை என்னோட என்கேஜ்மெண்ட் டைமில் இந்த மாதிரி ஜுவல்லரிஸை வந்து தேடிட்டு இருந்தோம், எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது தெரியாமல் போயிடுச்சு இங்கே கிடைக்கும் அப்படின்னு. சூப்பராக இருக்குது. ஜிமிக்கீஸ். நான் வந்து என்னோட சீரியல்லாம் பண்ணிட்டு இருந்த டைமில் ஃபுல்லாக ஜிம்கீஸ் ஜும்காஸ் இந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கேன். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ரிங்ஸ். ரிங்கு வந்து எனக்கு வந்து ஃபேவரட். எப்பயுமே ஒரு 10 விரல் வந்து 10 ரிங் போட்டுருப்பேன். அந்த மாதிரி நல்லா இருக்கும். ஒரே ஒரு ரிங் போட்டா போதும், நீங்க வேற எதுவுமே போட. ஸோ ரிங் போட்டதுக்கு அப்புறம் எல்லாருக்கிட்டையும் இப்படிதான் பேசுறது. ஹாய், என்ன பண்றீங்க? எங்க வேணா அடிங்க, ஆனா விரல்ல மட்டும் அடிக்காதீங்க. அத நீ என்னடா சொல்றது? விரல்ல மட்டும் அடிங்கடா, அடிங்க. சூப்பரா இருக்கு. ஐ திங்க் பிரைட்ஸுக்குலாம் அது வந்து ஆக்சுவலி ஆமாம் அதோ இங்கே இருக்கேன். இதோ சூப்பராக இருக்கு. கண்டுபிடிச்சிட்டேன். இதில் வந்து ராஷ்மிகாவோட வெட்டிங்கில் வந்து கூட இந்த மாதிரி சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இங்கே கிடைக்கும், அதை ட்ரை பண்ணுங்க. ஸோ வாங்க வந்து தான் தாண்டி நாங்கள் வந்து எதோ பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இங்கே வந்து எல்லாமே நல்லா இருக்கு. இந்த வந்து சந்திரமுகில ஜோதிகா வந்து மாறுவாங்களே,
அந்த மாதிரி நாங்க வந்து உள்ள மாறிட்டு இருக்கோம். நாங்க பார்க்க வந்த கலெக்ஷன்ஸ் தான் அங்க இருக்கு. அங்க வந்து கொஞ்சம் பிஸியா இருந்தனால நாங்க அப்படியே கொஞ்சம் இங்க இருந்து ஏதாவது இருக்கான்னு பார்க்க வந்தோம். அகைன் முக்கியமான மேட்டருக்கு போறோம். எஸ் வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து குந்தன் ஜுவல்லரிஸ்ன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கும். ஆக்சுவலி குந்தன் ஜுவல்லரிஸ் வந்து ஜெனரலாக வந்து இது யாரோ யூஸ் பண்ணுவோம், ராஜஸ்தான் தான், குஜராத்தி கிரைன் இருக்கு எனக்கு. எஸ், ஸோ ராஜஸ்தான்ல வந்து மேக்ஸிமம் ஜுவல்லரிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த ஷூட்ஸ்லாம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய ஜுவல்லரிஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது ட்ரை பண்ணதுலேருந்து எனக்கு இது மேலே ஒரு கண்ணு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா, இங்கே வந்து எனக்கு அந்த ரெட்டு பிடிச்சிருக்கு. இந்த கிரீன் அந்த கிரீன் வந்து செம்ம யூனிக்கா இருக்கு. அந்த பீஸ் நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டா இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு பிரைடும் போடலாம், கெஸ்டா போறவங்களும் போடலாம், நீங்க ஏதாவது ஃபங்க்ஷன் வந்து சும்மா போறதுனாலும் போடலாம். இதை எடுக்க முடியும். பா, பயங்கரமான ஒரு பீஸா இருக்கு. இத போட்டு காதெல்லாம் வந்து 2 நாளைக்கு கழட்டி வைக்கணும். காதுக்கு இங்க வருது. ஓ, இந்த மாதிரி அது. ஓகே 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 ஓகே, புரியுது. இந்த மாதிரி மக்கள் வந்து அப்ப சொல்லுவாங்க, பாரு நீ அம்மாக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இவளே வச்சு. இல்ல, எங்களுக்கு இதுதான் எங்களோட தமிழ்ல வர போற பிக்சர். வேணாம், இதுல வந்து அவங்களுக்கு குஜராத்தில வந்து அந்த அந்த ஷால் அதெல்லாம் போட்டு நீங்க அந்த ஏஐல எடிட் மட்டும் பண்றீங்க. எங்க அம்மா அப்படியே இருப்பாங்க. தேங்க்யூ, நைஸ். இது வந்து நம்மளுக்கு இப்போ வேண்டாம், கூடிய சீக்கிரம் ஏதாவது அது மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கும் போது நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா இருக்கு. இதை இந்த மாதிரி வச்சிருக்காங்க, இதெல்லாம் நல்லா இருக்கு. ஸோ இது வந்து 92.5 மினிமல் சில்வர். ஸோ இது வந்து சில்வரில் வந்து எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, மாதிரி ரொம்ப குட்டி குட்டியான ஸ்டோன்ஸில் பண்ணியிருக்காங்க. இருக்கு ஆனால் இல்லை, அந்த மாதிரி வந்து ரொம்ப குட்டியான ஸ்டோன்ஸு. ஈவன் இது வந்து குட்டீஸ் கூட, கிட்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணலாம், நம்மளும் யூஸ் பண்ணலாம். அண்ட் குட்டீஸ்க்குமே இது போட்டால் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கு இதெல்லாம். தேங்க்யூ. நம்ம வச்சுக்கோ ஜாலியா. ஃபைனலா ஷாப்பிங் முடிஞ்சுது. இன்னைக்கு என்னோட ஷாப்பிங் குஷல்ஸ் ஜுவல்லரியில முடிஞ்சிருச்சு. எனக்கு இங்க எல்லாமே ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு டோட்டலா 12 ஸ்டோர்ஸ் இன் சென்னையில இருக்கு. ஸோ கண்டிப்பா போய் விசிட் பண்ணி பாருங்க. கண்மணி 20ன்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆஃபரும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா இந்த கோட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது எனி கைண்ட் ஆஃப் ஜுவல்லரி, ஒரு பிரைடா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கெஸ்டா இருக்கலாம், இல்லை நீங்க ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போறீங்க, இல்லை ரெகுலர் யூஸ், கேஷுவல் வேர், எல்லா டைப் ஆஃப் ஜுவல்லரியும் இங்கே கிடைச்சிருக்கு. என்னோட ஃபேவரட் வந்து இந்த ஜுவல்லரி, இந்த ஷாப் வந்து ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. இனிமேல் எந்த ஃபங்க்ஷன் எங்கே போடுறாங்களோ இங்கே வந்து நான் ஷாப்பிங் பண்ணிடுவேன். ஸோ எக்ஸைட்மெண்ட்ல பேசி பேசி கொஞ்சம் மூச்சு வாங்குது. ஸோ கண்டிப்பாக என்னோட கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இவங்களோட பிரான்ச் வந்து டோட்டலாக 12 பிரான்ச்சஸ் இருக்கு இன் சென்னையில். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது நியர்பை பிரான்ச்சோ நீங்கள் அங்கே போய் ஷாப்பிங் பண்ணிடுங்க. எங்களுக்கு முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் தேவை, போய் ஏதாவது குடிச்சு எனர்ஜி ஏற்றிக்கிறோம். என்னம்மா, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி இருக்காங்க. இப்போ வந்து கேமரா ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு சொல்லுவாங்க, அது நல்லா இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த கோடை கண்டிப்பாக யூஸ் பண்ணிடுங்க. பாய் 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 பாய். ஸோ ஒரு வழியாக வந்து இன்னைக்கான ஷாப்பிங் vlog வந்து முடியுது. ஸோ எங்களோட ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இதே மாதிரி அடுத்த டேட் வந்து எங்கே போகலாம், ஃபேமிலியில் இருக்கிற யாரு கூட போகலான்றதை வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அடுத்த vlogல அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் பாய்.